ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையும் மகத்துவத்தையும் அணைந்து கொண்டிருக்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே நீர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். உன்னதமான தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். மகிமையுள்ளவராய் நீர் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை புகழுகிறோம், உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது என்று நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்ந்தது என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் எத்தனை பெரிது ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கிருபாசனபதியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், பெரியவர், போற்றுதலுக்குரியவர், மகிமைக்குரியவர், கனத்துக்குரியவர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கிருபையும் எங்களுக்கு அளிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா கிருபை எங்களை பெருக பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய சகல கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்மோரா கதீனமா கபுகரது மகளத்துனா கரகத்து நமியா துரவிலி கதோர மங்கள தரபன. ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போர்
போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவுமானீரே, சரணம் சரணம் சரணம். யேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இலை பாருதல் தரும் வேந்தனே, என்னல் துன்பம் நீக்கும் அருள் நாதரே, ஏழையனை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். யேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறேன், சரணம் சரணம் சரணம். யேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சீத்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சீத்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும், சரணம் சரணம் சரணம். யேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவுமானீரே, சரணம் சரணம் சரணம். யேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில உம்முடைய கிருபையினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் எனக்கும் எங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவருடைய குமாரத்திகளே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தவித்து தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும்
அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். பாபிலோன் தேசத்திலிருந்து எஸ்ராவின் மூலமாக இரண்டாவது படையாக புறப்பட்டு வந்த இவர்கள் அகாவா நதி அண்டையில 3 நாள் தங்கி இருக்கிறார்கள். பிறகு அங்கிருந்து கொண்டு வந்த வெள்ளியும் பொன்னையும் கொண்டு போய் ஆசாரியர்களாகிய மெமரோத் கையிலும் எலேயாசர் கையிலும் ஒப்புவித்து விட்டு புறப்பட்டு ராஜா கொடுத்த நகலை, அர்த்தசஷ்டா ராஜா கொடுத்த நகலை அந்த தேசத்திலே எருசலேமில் அதிகாரிகளாய் அதிபதிகளாய் இருக்கிற கையிலே கொடுக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில இப்படி எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு வந்த இவர்கள் இங்கே அந்த தேசத்திலே இருந்ததான கானானியர் அருவருப்புகளுக்கு விலகி இருக்கவில்லை. ஏத்தியருடைய அருவருப்புகளுக்கு இந்த இஸ்ரவேலர்கள் விலகி இருக்கவில்லை. பெரிசியரின் அருவருப்புகளுக்கு இவர்கள் விலகி இருக்கவில்லை. எபூசியரின் அருவருப்புகளுக்கும் அம்மோனியர் என்று சொல்லப்படுகிறவருடைய அருவருப்புகளுக்கும் இவர்கள் விலகி இருக்கவில்லை. மோவாபியர் என்கிற அருவருப்புகளுக்கும் இவர்கள் விலகி இருக்கவில்லை. எகிப்தியர் அம்மோரியர் என்று சொல்லப்படுகிற அந்த தேசங்களின் ஜனங்களுடைய அருவருப்புகளுக்கும் இவர்கள் விலகி இருக்கவில்லை. இவர்கள் அந்த தேசத்து ஜனங்களோடு கூட சேர்ந்து எந்த விதமான பாவத்துக்கு உட்படாதபடி பரிசுத்த தேவனை பரிசுத்தமாய் ஆராதிக்க தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டு பாபிலோனிலிருந்து கொண்டு வந்து எருசலேமில தேவனுடைய ஆலயத்தை கட்ட முற்படுகிறார் தேவன். ஆனால் இவர்களோ தங்களுடைய நிலையை மறந்து, தாங்கள் கடந்து வந்த பாதைகளை மறந்து, அங்கிருக்கிறதான அந்நிய பெண்களை, அந்த தேசத்து பெண்களை தங்கள் பிள்ளைகளுக்கு எடுக்கிறதும் தங்கள் பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுக்கிறதுமான அந்த கொடுக்கல் வாங்கல்ல அதிகமாக இவர்கள் ஈடுபட்டு விடுகிறார்கள். ஆகவே தேவன் மிகவும் துக்கப்படுகிறார். அதுதான் இங்க சொல்லுகிறார். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. அங்கிருந்த பிரபுக்களாக வைக்கப்பட்டிருந்தவர்களும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்திலே முந்தினதாயிருந்தது. முதன்மையானவனாக யார் இருந்தார்கள் என்றால் அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல்ல அதிகாரிகளும் அதிபதிகளும் இந்த குற்றத்திலே கர்த்தருக்கு பரிசுத்த வித்தாய் இருக்கிற இவர்கள் அந்த தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போவதிலே இவர்கள் குறிப்பாக முக்கியஸ்தர்களாக இருந்தார்கள் என்று, முந்தினவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சபைகள்ல கூட அன்பானவர்களே நல்லா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்குள்ளாக இருப்பாங்க. சில காலங்களுக்கு பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு பின்மாற்றத்துக்குள்ளே போய் பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிற சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த வித்து என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவராலே பிரித்தெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமோ நாம் எல்லாம் தான் ஆண்டவருக்கு பரிசுத்த வித்து. பரிசுத்த வித்தாயிருக்கிற நாம் உலகத்தின் வழிபாடுகளுக்கு விலகி இருக்க வேண்டும். உலகத்தின் வழிபாடுகளோடு நாம் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. சிலர்
எல்லாரும் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, ஒருத்தர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகளை கருதி அவர்கள் தங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுகிற அநேகர் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி, ரட்சிக்கப்பட்டவங்க, ஆனால் அவங்க புருஷன், மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு யாரும் ரட்சிக்கப்படலை. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்த அம்மா ஒரு ரகசிய கிறிஸ்தவராக இருந்தார்கள். ரகசிய கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு வேதம் ஒரு சின்ன விளக்கு அளிக்கிறது. என்ன விளக்கு என்று சொன்னால், அவர்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படாதபடியினாலே அந்த குடும்பத்தில் இருக்கிற சில வழக்கங்களுக்கு அவர்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. அதுல ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். ஏனென்றால் எடுத்தவுடனே எல்லாரும் பரிசுத்தமாயிட்டு வந்துட முடியும். சில வீடுகள்ல கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குடும்ப சூழ்நிலைகள்ல போய் பங்கு பெறுவாங்க. ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளா இருக்க மாட்டாங்க. சில நேரங்களிலே அவங்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் பணத்தை கொடுத்து விட்டு இவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பேதுருவிலே நாம் படிக்கிறோம். பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே ஆவியானவர் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். என்ன சொல்றாரு பாருங்க, 14வது வசனம், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இப்படி நாம் பரிசுத்த வித்தாக இருக்கிறோம். எங்க வீட்டிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் கூட பிறந்தவங்க, எங்க உறவினர்கள் யாரும் ரட்சிக்கப்படலை. அதனால நான் அவனுடைய காரியங்களில் நான் ஈடுபட போகும்போது அவர்கள் அவருடைய வழிபடுகிற அந்த காரியங்களுக்கு என்னை உட்படுத்தாதபடி எங்களுக்கு தனியா சமைச்சு போடுவாங்க. அவங்க பலி செலுத்துற எதையும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஆராதனைகளுக்கு உட்படுத்துகிற ஒன்றையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த பக்தி, பயம், கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அவங்க கடவுள்னு சொல்றாங்க, ஆனா நம்ம கர்த்தர் சொல்ற அந்த பயம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஐயோ, அவரு கடவுளுக்கு பயப்படுறவரு, பக்தி உள்ளவரு, அதனால நம்ம இதுல எல்லாம் அவரு பங்கு கொள்ள மாட்டார் என்று அவங்கள ஞானமா அறிவோட செயல்பட்டு தனியா இது பண்ணுவாங்க. எந்த காரியத்துக்கு நாங்க போனாலும் எங்களுக்கு ஒரு தனி சமையல் அவங்க செஞ்சு வைப்பாங்க. அவங்க படையல் போடுறதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பூஜையில வைக்கிறதெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்களை தனியா ட்ரீட் பண்ணுவாங்க. they are understanding me. ஆகவே நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த ஒரு புரிதல் உள்ளவங்க அதன்படி செய்வாங்க. ஏன்னா நம்ம வேணும்னு சொல்றவங்க. ஆனா வேண்டா விதமாக செயல்படுகிறவர்களும் இருக்கிறாங்க. எப்படியோ நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு முறை எங்க அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு திருத்தணியில கன்னி கோயில் என்ற அந்த கோயில்ல தான் போய் அவங்க ஆடு வெட்டி
பரிமாறுவாங்க. ஆனா எங்க அண்ணன் ரொம்ப வைராக்கியமான, எப்படியாவது நம்மள அதுல உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். ஆனா எங்க தம்பி ஒருவனுக்கு சொன்னேன், இப்படி இருக்குதுடா அப்படின்னு. அவன் நேரா ஹோட்டல்ல போய் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்துட்டான். நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். எங்க அண்ணன் வந்து கேட்டான், ஏண்டா இதுல பங்கு பெற மாட்டியா? அப்ப அவனுக்கு பைபிள்ல இருந்து எடுத்து காட்டினேன். உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஏதோ ஒரு ரத்த சம்பந்த உறவு நீ இருக்கிறதுனால உன் பிள்ளைங்களுக்காக வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவர்கள் எல்லாருமே எங்களுக்கு தனியா தான் எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அது அவங்க புரிந்து கொண்டுட்டாங்க, அது செய்யறாங்க. ஆனா சிலர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் நம்ம காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம் பரிசுத்த வித்து, ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நாம் பரிசுத்த வித்தா இருக்கிறதுனால நாம் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு விலகி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி என்றால் உறவுகள் இருக்கக்கூடாதா? அப்படி என்றால் உறவுகளை வைத்துக் கொள்வது தவறில்லை, உறவுகளுக்காக போய் செலவு செய்கிறதும் தவறில்லை. ஆனால் அவர்களுடைய வழிபாடுகளோடு நம்மை இணைத்து கொண்டு செயல்படுவது ஒழுங்கு. எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அவங்க சர்ச்சுக்கு வரும்போது நகை இல்லாம, தாலியே இல்லாம வருவாங்க. ஆனால் மற்ற இடங்களுக்கு போகும்போது எல்லாமே செய்து கொண்டு போவாங்க. அதுக்கு பேர் தான் வேஷம், உலக வேஷம். நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு அந்த வழியாய் நான் போகும்போது, கிராம ஊழியத்துக்கு போகும்போது அந்த குடும்பத்தை குறித்து விசாரித்தேன். அப்படியே அவர்கள் சிதறப்பட்டு போய்விட்டிருக்கிறார். கிராமத்துல சொல்லுவாங்க இல்லையா, கழுத கட்டா குட்டி செவருன்னு, அந்த மாதிரி. ஆனா அவங்க வீட்டுல நடந்த அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் மரண பரியந்தமும் அவங்க வைராக்கியமான சாட்சியா இருந்திருக்கணும். ஆனால் சில நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலக வழிபாடுகளுக்கு ஒத்து போகிறார்கள். அந்த வழிபாடுகளுக்கு ஒத்து போகும்போது பரிசுத்த வித்தாய் இருக்கிற நாம் அந்த ஜனங்களோடு கலந்து போகும்போது கர்த்தருடைய கோபத்துக்கு உட்படுகிறோம். ஆகவே நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதம் நம்மை விசேஷித்தவர்களாக விவரிக்கிறது. எதிலெல்லாம்? பறவைகளை பார்க்கிலும் புஷ்பங்களை பார்க்கிலும் நம்மை விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட நாம் உலக வழிபாடுகளுக்கு விலகி இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். சரி, இந்த பரிசுத்த வித்து என்கிற இந்த வார்த்தையை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம். லேவியராகமம் 27, தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தம் ஆனது. இதுல 27, 30. அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒருவன் தன் வசத்தில் உள்ள நர ஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும்.
நரஜீவன்களில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகளை எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவுள். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தம் ஆனது. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் 1/5 கூட்டி கொடுக்க கடவன். இப்படி இந்த பரிசுத்த வித்தானது தேசத்திலே இருக்கிறோம். தேசத்திலே பரிசுத்த வித்தா இருக்கிற நாம் நேர்ந்து கொள்ளுகிற எல்லாம் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆகவேதான் பிரசங்கிலே சொல்றார், நீ நேர்ந்து கொண்டதை செய்கிறதற்கு தாமதப்படுவாயானால் நீ நேர்ந்து கொள்ளாதிருப்பது நலம் என்று. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவங்க, நம்ம பரிசுத்த வித்தாகிய நாம் தேசத்தின் ஜனங்களோடு கூட கலந்து போவதை தேவன் விரும்பவில்லை. நாம் தேவனால் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவேதான் நாம் ரோமர்ல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எதுல என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்துல, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? விசுவாசியுடனே அவிவிசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்பது தேவனுடைய வார்த்தை. ஆகவே நாம் பரிசுத்த வித்து, நாம் தேசத்தின் ஜனங்களோடு கூட எவ்வளவேனும் அவனுடைய வழிமுறைகளுக்கு உட்பட்டவர்களாக மாறி போகக்கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். நம்முடைய பாதையிலே அவர்கள் வர வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனம் பார்த்த பிறகு, தேவனுடைய மகத்துவத்தை கண்ட பிறகு அவன் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம், அது ஆகிலும் இன்னும் அதில் 10 பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பண்பு அவைகளின் அடிமரம் எழுப்பது போல அதன் அடிமரம் பரிசுத்த வித்தாயிருக்கும். இந்த மரத்தை குறித்து சொல்லும் போது
நீங்களும் நானும் தான் அந்த மரம். எப்படி ஒரு மரத்துல இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடுகிறதோ, கடைசியா அந்த மரத்தை பாத்தீங்கன்னா முழுவதும் இலைகளே இல்லாம துளிர்கள் இல்லாத ஒரு மரமாய் இருக்கும். அதே போலதான் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவர் நமக்குள்ள வந்த பிறகு, நாம் பழையவைகள் எல்லாம் உதறிவிட்டு எல்லாத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய வேர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் மரமானது பரிசுத்தமாய் இருக்கும். ஆகவே இந்த பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது? அதனுடைய அடிமரம். இப்ப என்னுடைய வம்சத்துல, என்னுடைய தலைமுறையில நான் தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவன். அதற்கு பிறகு என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள். இப்ப நான் முதல் தலைமுறை கிறிஸ்தவன். இப்ப நான் எப்படி இருக்கணும்னா, எல்லா விதமான இலைகள் எப்படி உதிர்ந்து போகிறதோ அப்படி உதிர்ந்து போகப்பட்ட ஒரு மனிதனாக நான் இருக்கும்போது, அது திரும்பவும் துளிர்த்து தழைத்து பலன் கொடுக்கிறது போல நாம் தேவனுக்குள்ளாக அப்படி வித்தாய் இருக்கிற நாம் அப்படியாக முடியும். ஆகவே ஆண்டவருடைய வித்தாய் இருக்கிற நாம், பரிசுத்த வித்தாய் இருக்கிற நாம் விலையேற பெற்றவர்கள் எல்லாவற்றிலும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்பாக அது என்னை பகைத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள், அது பகைக்கும். ஏனென்றால் என்னுடையவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவளுக்கு மனம் இருக்காது. நான் ஏற்றுக்கொண்ட நீங்களும் எப்படி இருங்கன்னா பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோடு நடக்கும்போது, சேரும்போது என்ன ஆகும் என்பதை மூன்றாவது பகுதியாக நான் பேசி முடிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வித்தாய் இருக்கிற இந்த ஜனங்கள் பீலேயாமுடைய காரியத்திலே பாலாக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. என்னாகும் 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். பரிசுத்த வித்து மோவாப் தேசத்தின் ஜனங்களோட கலந்து போனதினாலே அங்கே வேசித்தனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார். இப்படி இஸ்ரவேல் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆகவே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். துர்உபதேசம் இன்றைக்கு எந்த இடங்கள்ல பார்த்தாலும் ஒரு துர்உபதேசம் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த துர்உபதேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். உபாகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் நமக்கு கற்பிக்கிறது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தோமியா ஊராகிய பேத்தூரிலிருந்து பிலேயாம் குமாரன் பீலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்
உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பிலேயாமுடைய துருபதேசத்தை கேட்டு பாலாக் தன்னுடைய நாட்டு பெண்களை அழகாக்கி அவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் அனுப்பினதினாலே இவர்கள் அவர்களோட வேசித்தனம் பண்ணுகிறார். தேவனுக்கு கோபம் உண்டாகிறது. அப்படி கோபம் உண்டான அந்த நாளிலே பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மறிக்க வேண்டியதாய் இருக்கிறது. எப்போ உபதேசம் மாறுகிறதோ, பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோடு கலந்து விடுகிறதோ, அப்பொழுது அவருடைய நிலைமை முன்னிலையிலும் அவருடைய பின்னிலைமை ரொம்ப படுமோசமாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த குற்றத்தின் நிமித்தம் பயங்கரமான ஒரு வாதை அவர்கள் நடுவிலே வருகிறது, அழிவு வருகிறது. இங்கே தேவனாகிய கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு காரியத்தை பினேகாசை கொண்டு செய்கிறார். அவன் இஸ்ரவேல் நடுவிலிருந்து ஈட்டி எடுத்து கொண்டு போய் மோவாபிய பெண்ணாகிய அந்த ஸ்திரீயை குத்தி போடுகிறான். 2 பேரையும் குத்தி போடுறான். அவங்களுக்கு பேர் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மீதியானிய ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. அவன் சல்லூமின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவுமாயிருந்தான். குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி. அவள் சூரின் குமாரத்தி. அவன் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான். இந்த கேட்டகரியை நம்ம நல்லா பார்க்கணும். அங்கே ஏழைகள் அனுப்பப்படவில்லை, பிரபுக்களின் பிள்ளைகள் தான் அனுப்பப்படுகிறார். தலைவராய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அங்கே அலங்கரித்து இஸ்ரவேல் நடுவிலே அனுப்பப்படுகிறார். இங்கே இந்த தீமை செய்கிறவன் யார் என்றால் இஸ்ரவேலின் மனிதனுடைய பெயர் சிம்ரி. இவன் சல்லூமின் குமாரன். இவன் சிமியோரின் தகப்பன் வம்சத்தில ஒரு பிரபுவாயிருந்தார். பாருங்க, இந்த பெரிய தலைங்க தான். ஆனா சபையில கூட நீங்க பாத்தீங்கன்னா பாமர மக்கள் கூட ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் தான் ஏற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மரண பரியந்தம் சாட்சிகளாய் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பண பலன்களை பார்க்கிறவங்க துணிகரமா பாவம் செய்வாங்க. இதுதான் பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோட கலந்து போகிறது என்கிற வார்த்தைக்கு அடையாளம். ஆகவே நாம் பரிசுத்த வித்தாய் இருக்கிறோம். என்னாகமம் 31 அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பேயோரின் சந்ததியிலே பீலோமையன் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகமாயிருக்க காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தருடைய சபையிலே வாதையும் நேரிட்டது. பிலேயாமுடைய உபதேசத்தை கேட்டு செயல்பட்டதினாலே ஒரு பெரிய ஒரு அழிவு ஜனங்களுக்கு வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பரிசுத்த வித்து எப்பொழுதெல்லாம்
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகள் பிணைப்படுகிறதோ, என்னதான் இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன சறுக்கல் இருந்து கொண்டுதான் இருக்கு. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆகவே முதல்ல யாரு சறுக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி வர்றவங்களும் சறுக்கி விடுவாங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். மீகா 6:5 இப்படியாய் சொல்லுகிறது, என் ஜனமே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை என்னதென்றும், பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது என்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது என்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். இப்படி தாறுமாறான உபதேசங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்துவிடும். பொதுவாக அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறதையும் நாம் தவிர்க்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு நாம் வைத்திருக்கிற உறவிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நான் பிரான்சுக்கு போயிருந்த போது பாண்டிச்சேரியை பூர்வீகமாக கொண்ட ஒரு குடும்பத்திலே தங்கியிருந்தேன். அந்த குடும்பத்திலே விசாரிக்கும் போது பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான காரியங்கள் அந்த குடும்பத்திலே கர்த்தர் செய்திருக்கிறார். அதற்கு அவர்கள் சாட்சியாக வாழுகிறார்கள். இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் இருக்கிற உறவுகள் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி, இவங்க போய் வாங்குற கடையில அவங்க வாங்க மாட்டாங்க, இவங்க போய் தண்ணி எடுக்கிற இடத்துல ஊரார் வந்து தண்ணி எடுக்க மாட்டாங்க, இவங்க போற வழியில அவங்க போக மாட்டாங்க. அவ்வளோ வைராக்கியம். அப்படி இருந்த அந்த ஜனத்தின் நடுவில் அந்த சமயம் பார்த்து பாண்டிச்சேரிக்கும் பிரான்சுக்கும் ஒரு பழைய காலத்து ரிலேஷன்ஷிப், கொலாபரேஷன் என்று சொல்லுவார். அந்த அடிப்படையில் அவருக்கு அங்கிருந்து அழைப்பு வந்தது, வேலைக்கு போயிட்டார். இன்னைய வரைக்கும் அந்த ஜனங்களோடு அவங்க கலக்கவே இல்லை, எந்த காரியத்திலும் கலக்கவில்லை, வைராக்கியமாய் இருக்கிறார்கள். அந்த பகுதியில ஆச்சரியப்படும்படியான ஒரு சாட்சியாக அவர்கள் வாழ்கிறதை பார்க்கலாம். ஆனால் நாமோ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் உலக வழிபாடுகளுக்கு விலக்கி இருப்பதற்கு பதிலாக நாம் நமக்கே கேள்விகளை கேட்டுக் கொள்ளுகிறோம். ஆகவே நம்ம யாரும் இட்லி சாப்பிடுறது தப்பா, இறைச்சி சாப்பிடுறது தப்பா, உடுத்துறது தப்பான்னு கேட்கறது இல்லை. ஆனா ஒரு இடத்துல போகக்கூடாது என்று சொல்லும் போது அங்க போறது தப்பா என்று கேட்கிறோம். அங்க போவது தப்பாகவே இருக்கிறபடியினால், தவறாக இருக்கிறபடியினால் போகாதே என்று சொன்னாலும் அவர்கள் போவார்கள். ஆனால் சில தேவனுடைய பிள்ளைகள் வைராக்கியமாயிருந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாங்க. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பரிசுத்த வித்து. அதுதான் யோவான்ல நாம் பார்க்கிறோம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே 1 யோவான், உங்க பைபிளை வேணா திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான்
எடுத்துட்டீங்களா? ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே இந்த தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கும்படி நாம் தேவனை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்கள் நடுவிலே நுழையும் போது நமக்கு பொல்லாத சாபங்களும் உலகத்தின் எல்லா காரியங்களும் நேரிட்டு நாம் அழிவுக்கு நேராக போகிறவர்களாக மாறிவிடும். ஆகவே தேவனால் பிறந்த நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். நாம் பாவம் செய்யக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த வித்து நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது. வித்து என்றால் வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய சாட்சியை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாம் எங்கேயும் எந்த இடத்திலும் உலகத்தின் ஜனங்களோடு கலந்து விடாதபடிக்கு தேவனால் பிறந்தவர்களாக பாவம் செய்யாதவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை